அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா? ஓ ஓ டீச்சர் மிஸ் ஓகே, எல்லாரும் உங்களோட மைக்கை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வீடியோ ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. எல்லாரும் உங்களோட பேரை போட்டு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, எல்லாருக்கும் பேர் இருக்குதானே? அப்போ உங்களோட பேரை போட்டு எல்லாரும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட்ண்டா மட்டும் மைக் ஆன் பண்ணி நீங்க கழிச்சு கொள்ள இயலும். நான் கேள்வி கேட்டா மைக் ஆன் பண்ணி கழிச்சு கொள்ள இயலும். சரியா? சரி, இன்னைக்கு வந்து காலங்கள்ல எதிர்பார்க்கை அந்த விஷயமா சொல்லித்தாரேன்னு சொன்னேன். சரி, அதுக்கு முதல் எனக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, காலங்கள் வந்து எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி காலங்கள் படிக்கிறதுன்னு நான் சொல்லி தந்தேன். காலங்கள் வந்து எப்படி படிக்கிறது? செமினாருக்கு வந்தாக்கள், ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறார்கள், சொல்லலாம். இலக்கியங்களாக வகைப்படுத்துற, அதாவது பொருள் மரபு செய்யுள் மரபுக்கேற்ப. ஆஹ் வேற நான் இப்ப அந்த கேக்குறேன் எது? அடிப்படையில் வினாவிடை பாணியில படிக்கலாம் மிஸ். ஓகே, வினாவிடையில படிக்கலாம். இப்ப நான் கேட்ட கேள்வி யாருக்கும் விளங்க இல்ல. அதாவது நான் கேட்டது காலங்களை எப்படி படிக்கிற தான் கேட்டேன். நீங்க பாடமாக்கி படிக்கிறதா, இல்லாட்டி எழுதி எழுதி படிக்கிறதா, இல்லாட்டி பாஸ் பேப்பர் செய்து பாக்குறதா, இத சொல்லுங்க. நான் கேட்டது காலத்துல என்னத்த படிக்கிறேன்னு கேட்கல, எப்படி படிக்கிறேன். ஷார்ட் நோட் எடுத்து சரி, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிப்பீங்க. ஓகே, பாஸ் பேப்பர் ஷார்ட் நோட்ஸோட பாஸ் பேப்பர். வேற எப்படி படிக்கலாம்? பாஸ் பேப்பர் வினாவிடை அமைப்பு மிஸ். பாஸ் பேப்பர் விடை அமைப்புல நீங்க அதை வச்சுக்கொண்டு பிராக்டிஸ் செய்து படிக்கலாம். வேற சரி, இந்த ரெண்டு அமைப்புல தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா? சில பேர் இருக்கிறாங்க, அந்த காலங்கள் வந்து பிள்ளைகளே ஈழத்திலக்கிய வரலாறு ஆக்கட்டும் சரி, தென்னிந்திய இலக்கிய வரலாறு ஆக்கட்டும் சரி, ஒரு பெரிய பரப்பு. அதுல எல்லாத்தையும் நீங்க விரிவா படிக்க போனீங்க என்றால் படிச்சு கொள்ள இயலாது. அது யூனிவர்சிட்டியில நீங்க போயிட்டு விரிவா படிப்பீங்க. சரி, தமிழ்ல நீங்க ஸ்பெஷல் செஞ்சீங்க இல்லாட்டி பிஏ தமிழ்ல செய்றீங்கன்னா அதை நீங்க தமிழை பத்தி விரிவா படிப்பீங்க, காலங்கள்லாம் விரிவா படிப்பீங்க. ஆனால் ஏல நீங்க அவ்வளவு விரிவா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு கேள்வி அமைப்பை பார்த்தீங்க என்றால், பாஸ் பேப்பர்ல வர கேள்வி அமைப்பு, வரக்கூடிய கேள்வி அமைப்பெல்லாம் பார்த்தீங்க என்றால் பேசிக்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்கறது. சில பேர் இருக்கிறது காலங்கண்டாலே கஷ்டம்னு சொல்லி கொண்டு அதுல நிறைய நோட்ஸ் இருக்கி, நிறைய பகுதிகள் இருக்கின்னு எல்லாத்தையும் விழுந்து படிக்கிறது. அப்படி எல்லாத்தையும் விழுந்து படிக்கிறதால ஒரு யூஸும் இல்லை. எல்லாத்தையும் விழுந்து படிக்கும் போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். இப்ப கஷ்டமான நீங்க ஒரு விஷயத்த கஷ்டமா நினைச்சு படிச்சீங்க என்றால் ஈஸியா அதுல கேள்வி வரும்போது அந்த பிள்ளைக்கு செய்ய இல்லாம இருக்கு. சரி, அதான் நீங்க விடுற ஒரு மிஸ்டேக். கஷ்டமா எல்லாத்தையும் நினைச்சு கஷ்டமா படிச்சுட்டு போறது. அங்க பேப்பர் உங்களுக்கு ஈஸியா வந்துடு, கேள்வி வந்து ஈஸியா வந்துடணும்னு உங்களுக்கு என்ன சொல்றேன், இந்த டென்ஷன்ல படிச்சு எல்லாமே மறந்து போயிடும். 2025க்கு ஜியோகிரபி பாடத்துல நடந்த ஒரு விஷயம் என்றால் இதுதான். ரெண்டாவது பிள்ளைகள் ஜியோகிரபின்றாலே நார்மலா கஷ்டம்னு மைண்ட்ல பதிஞ்சு இந்த மாதிரி கஷ்டமா தான் வருமெண்டு அப்படியே ஃபுல்லா பதிஞ்சோன்னு, அந்த மனசுல அப்படியே பதிஞ்சோன்னு பேப்பரை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு படி ஈஸியா வந்துட்டு. அப்ப பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு, பேப்பர் இப்படி ஈஸியா வந்துட்டு டென்ஷன்ல சந்தோஷப்படாம அதை ஒரு டென்ஷனா எடுத்து படிச்சதெல்லாம் மறந்து தேவையாயுது. நிறைய பேருக்கு அந்த இதுல பிழை, ஈஸியான பேப்பர்லயும் நிறைய பேருக்கு குறைய மார்க்ஸ். அப்படி ஏ வந்திருந்தாலும், நிறைய பேர் ஏ எடுத்திருந்தாலும் அந்த ஏ வந்து அவங்களுக்கு மட்டும் நிக்குது. நிறைய பேருக்கு பி. சரிதானே? அப்ப நீங்க எதையும் கஷ்டம், இதுல நிறைய பகுதி இருக்கி படிச்சு கொள்ள இயலாதுன்னு கஷ்டப்பட்டு படிக்காங்க. எதையும் சிம்பிளான பகுதி தான் இது, கொஞ்சம் விஷயம் தான் இருக்கி, கொஞ்சம் விஷயத்த படிப்பம் என்று மெயினான பகுதிகளை வச்சு கொண்டு படிச்சீங்கன்னா ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கீங்க. சரியா? கஷ்டம் பண்ணி நின்னீங்க என்றால் லைஃபே உங்களுக்கு கஷ்டமா தான் நம்ம. சரி, ஓகே ஓகே, வெரி குட். இம்பார்ட்டண்டா வரக்கூடிய கொஸ்டினை தொகுத்து படிக்கணும்.
காலங்கள்ல பிள்ளைகள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். அதுல எது எது அடிக்கடி கேட்கிறாங்க, என்னென்ன பகுதிகளை படிக்கணும் நாமங்கிறது முக்கியம். காலங்கள்ல பொறுத்தளவுல 8, 9 வகையான கேள்விகள் இருக்கு. சரியா? நான் செமினார்ல அடிக்கடி சொன்ன விஷயம். சரி, அது திரும்ப ஒருக்கா சொல்லணுமா? இல்ல வந்தாக்கள் தான் இருப்பீங்க. 8 வகையான கேள்வி இருக்கு. அந்த 8 வகையான அமைப்பை வச்சு கொண்டுதான் நீங்க அதுக்கேத்த மாதிரி படிக்கணும். சரி, அது சிம்பிளா இருக்கு. திரும்ப சொல்றதா அந்த 8 வகையான கேள்வி என்னென்ன வருமெண்டு? சொல்லுங்க மிஸ். ஓகே, நோட் பண்ணி வைங்க. எல்லா காலத்தையும் இந்த அமைப்புல நீங்க படிச்சீங்க என்றால் ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் என்றால், நீங்க ஒவ்வொரு காலத்திலையும் எழுந்த இலக்கியங்கள், சரியா, இலக்கியங்களை பத்தி படிக்க. இலக்கியங்களோட வகைப்பாடு, இது ஒரு கேள்வியா கேட்கிறது. இலக்கியங்களோட வகைப்பாடு அதை எப்படி வகைப்படுத்துன்றா 2 வகையில வகைப்படுத்துவாங்க. ஒன்று பொருள் மரபின் அடிப்படையிலையும், இன்னொன்று செய்யுள் மரபின் அடிப்படையிலையும் வகைப்படுத்துறது. இந்த 2 வகைப்பாடும் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப இலக்கியங்களை போட்டு கண்ட மாதிரி பாடமாக்குறது இல்லை. இந்த 2 டைப்புக்கும் ஏத்த மாதிரி பிரிச்சு பாடமாக்கி கொள்ளணும். சரியா? உங்களுக்கு இப்ப சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலத்துல எல்லாம் இலக்கியங்களை வகைப்படுத்த சொல்லி கேட்பாங்க, புல்லா இலக்கியங்களை. ஆனால் சோழர் காலம், நாயக்கர் காலத்துல எல்லாம் நிறைய இலக்கியங்கள் இருக்கு. அதனால அதுல குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள இருக்கிற இலக்கியங்களை கேட்பாங்க. சரியா? அப்ப நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலத்தான் வேணும். அதை சிம்பிளான டெக்னிக்ல இப்படி பிரிச்சு என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி ஓகேவா? முதலாவது வகை ஓகே. 2வது டைப்ல இன்னொரு கேள்வி வரும். என்னென்றால், இலக்கியங்கள், ஒவ்வொரு காலத்திலையும் எழுந்த இலக்கியங்களோட பொதுவான பண்புகள், சிறப்பு பண்புகள் 2 இருக்கு. சரியா? பொதுவான பண்புகள் என்றும் இருக்கு, அதே மாதிரி சிறப்பு பண்புகள் என்று இருக்கு. சிலது இப்ப சங்க காலத்தை எடுத்துக்கொள்ள போனீங்க என்றால் அதுல அதிகளவான அக இலக்கியங்களும் புற இலக்கியங்களும் தோன்றுச்சு. அது என்னத்துக்காக தோன்றுச்சு, அதோட சிறப்பியல்புகள், பொதுவான பண்புகள் என்று கேட்பாங்க. இப்ப சங்கமருவிய காலம் என்றால் சங்கமருவிய காலத்துல என்னென்ன நூல்கள் தோன்றுச்சு, அதோட பொதுவான பண்புகள், இல்லாட்டி சில நூல்களை குறிப்பிட்டு இதுட சிறப்பு பண்புகள். அறநூல்கள் என்றால் அறநூல்களோட பொதுவான பண்பு. சரியா? காப்பியங்களோட பொதுவான பண்பு. அப்படின்னு இலக்கியங்களோட பண்புகளை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி வரும். ஓகேவா? அப்ப போடுங்க இலக்கியங்களோட பண்பு. சரியா? இலக்கியங்களோட பண்புகள்ல பொதுவானதும் வரும், சிறப்பு பண்பும் வரும். ஓகேவா? ஓகே. ஓகே. அதே மாதிரி 3வது கேள்வி, ஒவ்வொரு காலத்திலையும் சில நூல்கள் சில டாபிக் கொஞ்சம் ஹையா இருக்கும். இப்ப சங்க காலத்துல அறம்புறம், அதே மாதிரி சங்கமருவிய காலத்துல அறநூல்கள், பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியம், சோழர் காலத்துல காவியம், அப்படின்னு ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு பர்டிகுலரான ஒரு நூல் அத சிறப்பு ஓங்கி நிற்கும். அப்படி உயர்வா இருக்கிற இலக்கியங்கள், அதிகளவாக தோன்ற இலக்கியங்கள், அப்படி அதுகள் தோன்றதுக்கு காரணம் என்னென்ன என்று கேட்பாங்க. சரியா? நான் சொல்றேன், விளங்கு தானே? ஒரு காலத்துல அதிகளவாக பேசப்படுற விஷயம் பத்தி உங்களுக்கு கேட்பாங்க. அறம் அதிகளவாக பேசப்பட்டது என்றால் அந்த காலத்துல ஏன் அறம் அதிகளவாக பேசப்பட்டுச்சு, அதுக்கான காரணம் என்ன? பக்தி இலக்கியங்கள் அதிகளவாக எழுந்துச்சு என்றால் அதற்கான காரணங்கள் என்ன? சரி, நாயக்கர் காலத்துல சிற்றிலக்கியங்கள் தான் அதிகளவாக எழுந்துச்சு, பேரிலக்கியங்கள் எழல, அதற்கான காரணங்கள் என்ன? அப்படின்னு காரணங்கள் வைஸா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் சொல்றது பிழை என்றால் நீங்க பாஸ் பேப்பரை பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா இல்லையா? அப்ப 3வது கேள்வி ஒரு இலக்கியம் அதிகளவாக தோன்றிச்சென்றால் அந்த இலக்கியங்கள் அதிகளவாக தோன்றதற்கான காரணங்கள். சரியா? அது 3வது. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதே மாதிரி 4வது விஷயம் என்னென்றால்,
4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னால் ஒவ்வொரு காலத்திலையும் சரியா ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கிற பிரதான நூல்கள் சிறப்பான நூல்கள் அதை பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது ஃபேமஸா இருக்கிற நூல்கள் சரிதானே. இப்ப சங்கமருவிய காலத்தை எடுத்துக்கொள்ள போனீங்கன்னா திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம் அப்படி ஃபேமஸான நூல்கள் பத்தியும் உங்களுக்கு என்ன செய்யறது கேட்டு வாரது. இப்படி கேட்டு வரும். சிலப்பதிகாரம் பற்றி சிறு குறிப்பு எழுதுங்க அப்படின்னு வாரு. அப்ப நூல்கள் பத்தியும் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். அதுவும் எல்லா நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கு. எல்லா நூல்களையும் படிச்சு கொண்டிருக்கலாது. முக்கியமான நூல்கள், முக்கியமான புலவர்கள் எழுதின நூல்கள், இன்று வரைக்கும் பேசப்படுகின்ற நூல்கள், பழமை வாய்ந்த நூல்கள் அப்படின்னு இருக்கு. அந்த நூல்களை நீங்க கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சு கொண்டு அதுல நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சு கொள்ள வேணும். சரி, அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு காலத்திலையும் புலவர்கள் இருப்பாங்க தானே. அந்த புலவர்களை பத்தியும் கேட்டு வாரது. இப்ப சங்க காலத்துல சங்கமருவிய காலம் எடுத்து போனீங்கன்னா அங்க காரைக்கால் அம்மையார், முதலாழ்வார்கள் அப்படி அவங்க ஒரு சாதனை செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு புலவர்கள் ஒரு மதிக்கப்படுற அளவுக்கு போற்றப்படுகின்ற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சாதனை அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்படி பெருசா எதுவும் புதுசா கண்டுபிடிச்சாக்கள், சாதனை செஞ்சாக்கள் அப்படின்னு சில புலவர்களை நீங்க தெரிந்தெடுத்து அதையும் நீங்க அவர்களை பத்தியும் என்ன செஞ்சு கொள்ளணும், படிச்சு வச்சு கொள்ளணும். சரி, இப்ப சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற கம்பராமாயணம், கம்பர் எல்லாம் இருக்கிறார். அப்ப அவங்கெல்லாம் வரக்கூடிய ஆக்கள் சரிதானே. அதே மாதிரி பெரிய புராணம், கந்த புராணம் போன்ற நூல்கள் எழுதின ஆக்கள். சரி, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் எழுதின ஆக்கள். சரி, அது மாதிரி 10 பாட்டு சங்க காலத்துல 10 பாட்டு, புறநானூறு, அகநானூறு போன்றவற்றை தொகுத்த ஆக்கள். அப்படின்னு பர்டிகுலரா புலவர்களை நீங்க கொஞ்சம் தெரிந்தெடுத்து படிச்சு வச்சுக்கொள்ள வேணும். விளங்குதா? என்னம்மா? ஓ, சொல்லுங்க. ஓகே, அடுத்த விஷயம் அப்ப புலவர்களை பார்க்கணும், நூல்களை பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னென்றால் ஒவ்வொரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தி பார்க்கணும். ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு இருக்கிற தொடர்பு பார்க்கணும். இப்ப சங்க காலம், சங்கமருவிய காலம், அதுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் பார்க்கணும், அதே மாதிரி வேற்றுமையும் பார்க்கணும். சரியா? ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துக்கு போகும்போது ஒரு காலத்துல இருக்கிற பண்புகள் இன்னொரு காலத்துல எப்படி செல்வாக்கு செலுத்துது. இப்ப சங்ககால அகத்திணை பண்பு சங்கமருவிய காலத்திலையும் எப்படி செல்வாக்கு செலுத்துது, அது தொடர்ந்து இருக்கி, அது வேறுபட்டு இருக்கா அப்படின்னு டிஃப்ரெண்ட், அதுக்குள்ள ஒத்துமை, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யணும், படிக்க வேணும். விளங்குதா? இப்ப என்னத்தை படிக்கணும்னு சொல்றேன், இதே அமைப்புல நீங்க படிக்கணும். அப்போ ஒற்றுமையும் பார்க்கணும், வேற்றுமையும் பார்க்கணும், அதே மாதிரி தொடருமாற்றினையும் பார்க்கணும். சங்க காலத்துல இருந்த அதே விஷயம் சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், நாயக்கர் காலத்திலையும் இருக்கி. என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சங்க காலத்துல இருக்க ஒரே ஒரு விஷயம் எல்லா காலத்திலையும் காமனா இருக்கு. என்ன விஷயம்? காதல். சரி, நூல்கள் தோற்றம். காதல். ஓகே, காதல் பத்தி எல்லாத்துலயும் இருக்கு. வேற என்ன இருக்கு? நூல்கள் தோற்றம். சரி, நூல்கள்ல தோற்றம். வேற வேற நூல்கள்ல தோற்றம்லாம் வராது. நான் மெயினான விஷயத்தை கேட்கிறேன். இப்ப காதல் மாதிரி இன்னொன்று அகம்புறம். அகம்புறம். அதான் அது அகம் காதல்குள்ள வந்துடும். அகம்புறம்னு சொல்லும் போது அது காதலுக்குள்ள வந்துடும். இன்னொரு பண்பொண்டு சங்க காலத்துல இருந்த மாதிரி தொடர்ந்து கொண்டு செல்லுது. சங்க காலத்துல ஒரு பண்பு தான் அதானே. அதான் அகம்புறம் என்றால், அகம் என்றால் காதம், புறம் என்றால் வீரம், வீரம் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள வந்துடும். நான் கேட்கறது வேற. யார வாயிலிருந்து அந்த விட வருதுன்னு பாப்போம். பரத்தேரொழுக்கம் எல்லாத்துலயும் வர இல்லை. சரியா? யாப்புகளின் பயன்பாடு. யாப்புகள் எல்லாத்துலயும் அது கொமனா இருக்கு. ஒரே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், சங்க காலத்துக்கு பழமை போற்றும் பண்பு அதெல்லாம் ஓகே. இன்னொரு விஷயம் இன்னும் சொல்லவே இல்லை. அது அரசியல்.
அரசியல் எல்லாத்துக்கும் தான் நம்ம இருக்கு. நான் அதை கேட்கல. மிஸ் போர் போர் எல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் இல்ல. இயற்கை வர்ணனை வெரி குட். யார் சொன்னது? இயற்கை வர்ணனை ராக்கி யார் சொன்னது? ஓகே, ராக்கி ராக்கி. மேடம். வெரி குட். ஓகே, வெரி குட் ராக்கி. இயற்கை வர்ணனை சங்ககாலம் வந்து இயற்கை நெறிக்காலம் என்று சொல்றது. சங்க காலத்துலதான் அதிகளவான இயற்கை வர்ணனைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே பண்பு வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. அதே பண்பு இப்ப மட்டும் இருக்கி. அதுதான் கேட்டேன், யார வாயிலேன்னு வரையில். சரியா? இதான் சிம்பிளான விஷயங்கள் கூட தெரியும். ரொம்ப நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா மெயினான பேசிக் தெரியாம இருப்பீங்க. சரியா? பேசிக்க வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொண்டு படிக்க. சரியா? அதே மாதிரி இப்ப நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு ஒற்றுமையும் பார்க்கணும், அதே மாதிரி வேற்றுமையும் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது கடைசியா என்ன பார்க்கணும் என்றால், ஒவ்வொரு காலத்துக்கும் சிறப்பு பெயர்கள் என்று இருக்கும். இப்ப சங்க காலத்துக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். சிறப்பு பெயர்கள், மாற்று பெயர்கள். இயற்கை நெறிகாலம் ஓகே, இயற்கை நெறி காலம், மூவேந்தர் காலம், வீரர் யுகர் காலம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி சங்க காலத்துக்கு அறநெறி காலம் இருக்கு. சரியா? அதே மாதிரி பல்லவர் காலத்துக்கு பக்தி நெறி காலம். சரி, சோழர் காலத்துக்கு காப்பிய காலம், பொற்காலம். சரி, அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கு. அந்த சிறப்பு பெயர்கள் வந்ததற்கான காரணங்கள் அதையும் படிச்சு வச்சுக்கொள்ள. சரி, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கு. அந்த சிறப்பு பெயர்கள் ஏன் வந்துச்சு, அதற்கான காரணங்கள் என்னென்ன. இப்ப சங்கமருவிய காலம் அறநெறி காலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் யாது, அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. சரி, பல்லவர் காலம் வந்து பக்தி நெறி காலம் என்று சொல்றது பொருந்துமா, அத ஆராய்க, அப்படிதான் கேள்வி வாரி. சரியா? சோழர் காலம் ஒரு காப்பிய காலம் ஆகுமா, பொருந்துமா, இத ஆராய்ங்க, இப்படிதான் கேட்பாங்க. இப்படி ஆராய்ங்க பொருந்துமாண்டு கேள்வி கேட்கும் போது யோசிக்கிறீங்கள, அதுக்கான காரணங்களை தான் உங்ககிட்ட கேட்கிறாங்க. சரியா? சங்கமருவிய காலம் இரண்ட காலமா அல்லது இல்லையா என்பதற்கான ஆதாரங்கள் கேட்ட இரண்ட காலம் கொடுக்கணுமா இல்லன்னு கொடுக்கணுமா? சங்கமருவிய காலம் இருண்ட காலமா இல்லையா, இதற்கான ஆதாரங்களை காட்டுங்க என்றால், சங்கமருவிய காலம் இருண்ட காலம் இல்ல. இருண்ட காலமாக கருதப்படுவதற்கான காரணங்கள் வந்து சிலது இருக்கி. சரி, அதை குறிப்பிட்டு இலக்கியங்களை பொறுத்த மட்டும் அது இருண்ட காலமாக அமையாது. அரசியல் சமூக சமுதாய நிலைமைகளை பொறுத்த மட்டும் அது ஒரு இருண்ட காலமாக கருதப்படுகின்றது அப்படின்னு கொடுக்கேன். சரியா? இப்ப மெயினான ஒரு விஷயம், நல்ல வேளை நீங்க கேட்டதால சொல்றேன். இப்ப பொருந்துமா, ஆராய்க அப்படின்னு கேட்கும் போது இதற்கு உடன்படுகின்றீர்களா என்றெல்லாம் கேட்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆமா இல்லையா என்று சொல்லணும். எஸ்ஸோ நோன்னு சொல்லணும். சொல்லி போட்டுதான் நீங்க அங்கால என்ன செய்யணும், உங்களோட விடையை கொடுக்க போக வேண்டும். இதற்கு நீங்க உடன்படுறீங்களா, பொருந்துமா, ஆம் பொருந்தும், இல்லாட்டி பொருந்தாது என்று சொல்லி போட்டு உங்களுக்கு என்ன, உங்களோட விளக்கத்தை நீங்க கொடுத்து இதனால இது பொருந்தாது, இல்லாட்டி இதனால இது பொருந்தும் என்று விடையை நீங்க வடிவா முடிக்க தெரிஞ்சிருக்கு. சரி, அறகுறையா விடை எழுதிட்டு வர இல்ல. சரி, விடை அமைப்பெல்லாம் பக்காவா இருக்கணும். சரியா? இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தயவு செஞ்சு விடை எழுதி பழகாதீங்க. பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல பாடமாக்குங்க. பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல போயிட்டு ஃபைனலுக்கு விடை எழுத வேண்டாம். சரியா? மார்க்ஸ் குறை. சரியா? இப்ப 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் என்றாலும் 7 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்தா அவங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. 7 பாயிண்ட்ஸுக்கும் ஏத்த மாதிரியான விளக்கம் இருக்கவே. சரியா? விளக்கம் என்ன செய்யணும், இருக்க வேணும். அதுக்கேத்த மாதிரி விடை எழுதி பழகிக்கொள்ளுங்க. சரி, அப்ப காலங்கள் இந்த மெத்தட்ல தான் படிக்கிறது. அவத போட்டுட்டு எல்லாத்தையும் படிக்கிறேன் இல்ல. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இதுல ஒவ்வொரு காலத்திலையும் அரசியல் சமூக சமுதாய நிலைமைகள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சங்க காலத்துல எப்படி அரசியல் நிலைமை இருக்கி, சங்கமருவிய காலத்துல எப்படி இருக்கி, மக்கள் எப்படி எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கும் மன்னனுக்கும் எப்படியான உறவு இருக்கி அப்படின்னு நார்மலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள. சரியா? அந்த விளக்கம் எழுதுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? இப்ப போமா நாம நான் இப்ப பாஸ் பேப்பரை போட்டேன்டால் உங்களுக்கு எப்படி கேள்வி வருதுன்னு காட்டுறதுக்கு தான்.
விளக்கம்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் கீழையும் எழுதுறதுதான் விளக்கம். சரியா? இந்த பாருங்க, இலக்கிய வரலாறு வந்து என்னென்ன காலத்துல எப்படி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சரியா? இதுல முதலாவது பாருங்க சங்ககாலம். சங்ககாலத்துல வந்து பாருங்க 2016, அதுக்கப்புறம் 2 வருஷம் விட்டு 2018, அதுக்கப்புறம் 2020, அப்புறம் 2023, அதுக்கப்புறம் 2 வருஷம் விட்டு 2025க்கு வந்துட்டு. ஓமா இல்லையா? பாருங்க அதுல எப்படி எல்லாம் கேட்டுருக்காங்க நூல். ஓகே, அப்ப சங்க காலத்துக்குரிய ஆயுட்காலம் வந்து 2 வருஷம், மேக்சிமம் 2 வருஷம். அது 2 வருஷம் கேப்ல தானே என்ன செஞ்சு கொண்டிருக்கி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கி. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யாது, வாரத்துக்கு சான்ஸ் குறைய. இதுல 27 பேட்சும் இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு 2 வருஷம் வந்தாலும் 25ல வந்தா 26, வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன செய்யாது, வாரத்துக்கு சான்சஸ் இல்ல என்றால் வந்துட்டு தானே. அப்ப சங்க காலத்துக்கு உங்களுக்கு வாரத்துக்கு சான்சஸ் இல்ல. ஓகேவா? ஆனாலும் சங்க காலத்து நார்மலா படிங்க. சரி, ஏற்கனவே படிச்சுட்டு நாலேஜ் இருக்கும் தானே, படிங்க. சம்டைம் உங்களுக்கு இன்னொரு காலத்தோட சங்க காலத்தை என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி கேள்வி போடலும். சரியா? வேற்றுமை ஒற்றுமை அந்த இதுல ஜாயின் பண்ணி கேள்வி போடலும். அப்ப நார்மலா சங்க காலத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்க, படிச்சு வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி சங்கமருவிய காலம், இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுற பகுதி வந்து சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், நாயக்கர் காலம், அதே மாதிரி சோழர் காலமும் எதிர்பார்க்கப்படுது. சங்கமருவிய காலத்தை பாத்தீங்கன்னா பாருங்க 2015 புறவு 17, அதாவது சங்க காலம் வந்தா அடுத்த வருஷம் சங்கமருவிய காலம் வருது, மாறி மாறி வருது. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன வரலாம், சங்கமருவிய காலம் எதிர்பார்க்கலாம். என்ற பிள்ளையிலே பாருங்க 2015ல சங்கமருவிய காலம் வந்துச்சு, புறவு 2016 சங்ககாலம் வருது. 2017 வந்து சங்கமருவிய காலம், 2018 சங்ககாலம். சரி, அந்த ஓர்டர் விளங்குதா உங்களுக்கு பார்க்க? அதே மாதிரி பாருங்க 2019ல சங்கமருவிய காலம், இங்க 2020ல சங்ககாலம். சரி, அதே மாதிரி 2023ல வந்து சங்கமருவிய காலம் வந்து இங்க 2023லயும் சங்ககாலம் வந்திருக்கு. ரெண்டும் ஒரே டைம்லயும் வந்திருக்கு. சரியா? அந்த மாதிரி வந்தாக்களுக்கு 2023 பேச்சுக்கு லக்கான ஆக்கள். சரி, அதே மாதிரி 24லயும் சங்க மருவிய காலம் வந்துட்டு. அப்போ ஒரு காலம் இங்க பாருங்க, இதுல பாருங்க ஒரு வருஷம் வந்த காலம் திரும்ப அடுத்த வருஷம் வராதுன்னு சொல்றதும் இதுல பொருந்தார். என்ன பாருங்க, அடுத்த வருஷம் அதே காலம் என்ன செஞ்சிருக்கி, வந்தும் இருக்கி. அப்ப உங்களுக்கு 24 தான் கடைசியா வந்திருக்கு. அப்ப 25 வர இல்லை. அப்ப உங்களுக்கு இந்த முறை என்ன செய்யலாம், எதிர்பார்க்க இயலும். சரி, இந்த முறை என்ன செய்யலாம், எதிர்பார்க்க இயலும். அப்ப சங்கமருவிய காலத்தை நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? சங்கமருவிய காலம் எதிர்பார்க்க இயலும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சங்கமருவிய காலம் 4-5 கிளாஸ்ல படிப்பிச்சிட்டேன். சரி, ஓகே. அதே மாதிரி பல்லவர் காலம், பல்லவர் காலத்தை பாருங்க. பல்லவர் காலமும் நம்மட சங்கமருவிய காலமும் ஜோடியான ஆக்கள். சரியா? அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பல்லவர் காலமும் எதிர்பார்க்கணும். பாருங்க, பல்லவர் காலமும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. 15, 17, 19, 22 வந்துட்டு அங்கால இல்ல. 22க்கு பிறகு வரவே இல்லை. 24 வர இல்லை. சரி, அப்ப 22 வர இல்லை, 23, 24, 25 வரல. 3 வருஷமா வர இல்லை. அப்ப இந்த வருஷம் வருமா வராதா இப்ப சொல்லுங்க நீங்களே. வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? வரும். வரும். இப்படிதான் பாக்குறது. இதை நான் ஒரு ஆள் டீச்சர் தான் சொல்லணும்னா உங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்களாவே பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம் ஈஸியா. சரியா? அதே மாதிரி இங்க சோழர் காலத்தையும் பாருங்க. சரியா? 16, 18, 21, 24, 25க்கு வந்துச்சா சோழர் காலம்? 25க்கு வந்துச்சா? இல்ல. இங்க பாருங்க, சோழர் காலத்துல 2 வருஷம் 3 வருஷம், 2 வருஷத்துக்கு ஒருக்காவும் வருது, 3 வருஷத்துக்கு ஒருக்காவும் வருது. 16ல இருந்து 18, 18ல இருந்து 21 வந்துட்டு, 21ல இருந்து 24. சரியா? 24 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. 24, 25, 26 சம்டைம் உங்களுக்கு இங்க வரலாம், இல்லாட்டி 27க்கு வரலாம். சரியா? பல்லவர் காலமும் சங்கமருவிய காலம் வந்தா இது வராது. சம்டைம் சோழர் காலம் என்ன செய்யலாம், 3 வருஷத்துக்கு ஒருக்கா வாரண்டா 27க்கு வரலாம், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வாரண்டா உங்களுக்கு வரலாம். சரி, இப்ப உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அப்ப உங்களுக்கு இந்த முறை சோழர் காலமும் வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. விளங்குதா? அதே மாதிரி
விஜயநாயக்கர் காலம். நாயக்கர் காலத்துல பாருங்க 17 வந்துருக்கு. சரி, இந்த முறை நாயக்கர் காலம் வந்துச்சா 2025க்கு? இல்ல மேடம். இல்ல, காலமும் தற்காலமும் தான் வந்துச்சு. விஜயநாயக்கர் காலத்துல பாருங்க 17க்கு பிறகு 21 தான் வந்திருக்கு. 24 வர இல்ல. அப்ப இந்த முறை நாயக்கர் காலம் எதிர்பார்க்கலுமா இயலாதா? 2 வருஷம் தான் வந்திருக்கு, எதிர்பார்க்க 4 வருஷத்துக்கு பிறகுதான் 21ல வந்திருக்கு. அப்ப அதே 4 வருஷத்துக்கு பிறகு 2024க்கு வந்திருக்கணும், 25க்கு ஆச்சு வந்திருக்கணும், வர இல்ல. சப்போஸ் உங்களுக்கு நாயக்கர் காலம் வரலாம். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 4 காலத்தையும் படிங்க. சங்கமர்விய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம். சரியா? அதே மாதிரி தற்காலம் வந்து ஐரோப்பியர் காலம் இந்த முறை வந்துட்டு, அதனால வாரத்துக்கு சான்சஸ் குறைய இருந்தாலும் அதையும் நார்மலா படிப்போம். சரியா? ஓகேவா? ஓகே. காலங்கள் ஒரு கேள்வி செய்யணும்னு சொன்னா பல்லவர் காலமும் சங்கமர்விய காலமும் பார்த்தா போதுமா மிஸ்ன்னு கேக்குறீங்க. காலங்கள்ல நீங்க ஒரு கேள்வி செய்ய போறீங்க என்றால் இந்த 4 காலத்தையும் படிக்கதான் வேணும். சரியா? என்ற ஈழத்து இலக்கிய வரலாறு நீங்க எடுக்கிற ஒரு ஆளா இல்லை என்றால் இந்த தென்னிந்திய இலக்கிய வரலாறு ஃபுல்லா படிக்கத்தான் வேணும். இதை படிங்க. சங்கமருவி காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம் மட்டும் படிங்க. அதுக்குள்ள கேள்வி கண்டிப்பா வரும், அதுல ஒன்று எடுக்க. மிச்சதை நீங்க இட்டாமினா என்ன, இலக்கணமா எடுக்கலும். இலக்கணம் சிம்பிளா தானே வரும். திரும்ப திரும்ப செய்வோம். இலக்கணம் செமினாரும் அதுல ஃப்ரீ கிளாஸ்லயும் செஞ்சு தரேன். இலக்கணம் வினாவை நீங்க ஈஸியா செஞ்சால் இலக்கணத்திலையும் 15 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி மேலே இருக்கிறதுலயும் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வரும். இல்ல ரெண்டும் நீங்க காலத்துல எடுக்க போறீங்கடா, அதுக்கு நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு சரியான நோட்ஸ் இல்ல. சரி, சரியான நோட்ஸ் இல்ல உங்களுக்கு காலத்துல என்றால் பிரச்சனை இல்ல. நடராசா சார்ட புக், நடராசாயா கிருஷ்ணபிள்ளை போல, கிருஷ்ணபிள்ளை நடராசான்னு நினைக்கிறேன். அவர புக் வந்து ஒரு நல்ல ஒரு புக். சரியா? ஒரு நீல கலர் மட்டை போட்டு ஒரு புக் நான் PDF குரூப்ல போட்டிருந்தேன். சரி, இப்பயும் போட்டுருக்கேன். அந்த புக்கை வந்து நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. அதுல சில நோட்ஸ் தான் மிஸ், அந்த நூல் பத்தின விளக்கம் தான் இல்ல. மற்றபடி ஃபுல் நோட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அந்த நோட்ஸ் அந்த விடையமைப்புக்கே நீங்க எழுதி படி. ஓகேவா? டீச்சர் அந்த புக்கை மட்டும் படிச்சா போதுமா? இன்னும் அந்த புக்கை படிக்கணும். இப்பதானே தெளிவா, இந்த புக்கை படிச்சால் போதும். ஆனால் நூல்களோட விளக்கம் குறைவா இருக்கி. விளங்குதா? நடராசா சாரோட புக். சரியா? நான் குரூப்ல இந்த கிளாஸ் முடிய போட்டு. சரியா? அவரோட புக்கும் ஓகே. அதே மாதிரி அவரோட புக் தான் அந்த உங்களுக்கு அந்த மெத்தடுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற ஆக்களோட புக் வந்து ஃபுல்லா நோட்ஸ் ஆയിരിக்கும், அது உங்களுக்கு விளங்காது. ஆரிய சக்கரவர்த்தி காலம் வருமானு கேட்குறீங்க. சரி, ஈழத்து இலக்கிய வரலாறுக்கு நான் இன்னும் பேமெண்ட் கிளாஸ்லையும் படிச்சு கொடுக்க இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு முழுக்க தென்னிந்திய இலக்கிய வரலாறும் 8ஆம் வினாவும் தான் கைட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஈழத்து இலக்கிய வரலாறு லாஸ்டா செய்வோம். ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி, படிச்சா ஈஸி ஆனா படிக்காட்டி கஷ்டம் மாதிரி. ஆனா தென்னிந்திய இலக்கிய வரலாறு வந்து நீங்க ஒரு கேள்வி படிக்காட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி கொள்ளிடும். சரியா? ஆனா ஈழத்து இலக்கிய வரலாறு அப்படி இல்லை. உங்களோட பேர் சரியா இருக்கணும். சரியா? அதுல இதெல்லாம் வரமாண்டு கொஞ்சம் சொல்ல இயலுமா? எதுலமா? ஈழத்து இலக்கிய வரலாறு இல்லையா? அதையும் பாருங்களேன். இங்கே ஈழத்து இலக்கிய வரலாறுல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாக, சரியா பாருங்க, ஈழத்து இலக்கிய வரலாறு 18ஆம் நூற்றை கொண்ட காலப்பகுதி 17, 18 வந்துச்சு. சரியா? 17 ஒரு வருஷம் விட்டு வருது பாருங்க. அப்புறமா 20 வந்துருக்கு. அதே மாதிரி போர்த்துகேயர் காலம் வந்து 22, 24 வந்து. அப்ப உங்களுக்கு இதையும் எதிர்பார்க்கணும். கடைசியா வந்து 18ஆம் நூற்றாண்டு வந்து 20 தான் வந்திருக்கு. அப்ப 4 வருஷம் வர இல்ல. 4 வருஷமா? 5 வருஷம் வர இல்ல. அப்படின்னா உங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்க இல்லை. அதே மாதிரி போர்த்துகேயர் காலம், இந்த முறை போர்த்துகேயர் காலம் வந்துச்சா ஈழத்து இலக்கிய வரலாறுல 2025? வரலையா? வந்திக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 வந்திக்கு பாருங்க. 22 2 வருஷம் விட்டு 24, அப்ப 2 வருஷம் விட்டு 26க்கு போர்த்துகேயர் காலம் என்ன செய்ய இயலும், எதிர்பார்க்க இயலும்.
சரியா? அதே மாதிரி ஒல்லாந்தர் காலத்தை பாருங்க 2016. 2016க்கு பிறகு வரவே இல்லை. 25 வந்துச்சு தெரியல. ஒரு கப் பாருங்க, 25 வந்தால் வராது, 25 வராட்டி உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? இருபத்தஞ்சு வந்துச்சா பிள்ளையிலே ஒல்லாந்தர் காலம் இல்லத்தானே? அப்ப இந்த முறை வரத்துக்கு சான்ஸ் என்றால் எத்தனை வருஷமா வரையில? 16க்கு பிறகு 26 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 16ல இருந்து 26, 10 வருஷமா வரல. ஒரு காலம் வந்து 10 வருஷமா வரலன்னா அதுல மிக கவனம் செலுத்தணும். அப்ப இந்த முறை ஒல்லாந்தர் காலம் என்ன செய்யணும்? கூடயா எக்ஸ்பெக்ட் பண்ணே இயலும். சரியா? அதே மாதிரி ஆங்கிலேயர் காலம் பாருங்க, 15 வந்திருக்கு, 17 வந்திருக்கு, 20 வந்திருக்கு. சரியா? 15, 17, 20, 23 வந்திருக்கு. 25 வந்துச்சு ஆங்கிலேயர் காலம். இருபத்தஞ்சு ஆங்கிலேயர் காலம் வந்துச்சா பிள்ளையிலே? நான் பேப்பர் கொஞ்சம் பார்க்கல. வந்துச்சா? இல்லைன்னு நினைக்கிறேன். 23 வந்ததால எத்தனை வருஷ கேப்ல வருது? 15, 17, 20, 23, 2-3 வருஷ கேப்ல வருது. சம்டைம் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒல்லாந்தர் காலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, ஏன்னா 10 வருஷம் வரை இல்ல. அதே மாதிரி ஐரோப்பியர் காலம் 15, 16, 18, 19, 20, 24, அதே மாதிரி 25 வந்துச்சு. சரியா? அப்ப இந்த முறை ஐரோப்பியர் காலம் வந்து வராது. சரியா? அதே மாதிரி தற்காலமும் உங்களுக்கு 25க்கு வந்துச்சு. அதுவும் பெருசா என்ன செய்யாது, வரதுக்கு சான்சஸ் குறைய. ஓகேவா? எதிர்பார்க்க வந்து இப்ப நான் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன், இதுதான் வருமென்று சொல்ல இல்ல. சரியா? ஒரு கெஸ்ஸிங், நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அதுக்காக சொன்னேன். ஓகேவா? இப்ப பிள்ளையிலே நான் உங்களுக்காக ஒன்று சொல்றேன். என்னென்றால் இப்ப நீங்க ஈழத்து இலக்கிய வரலாறு பொறுத்தளவுல நோட்ஸும் கொஞ்சம் கஷ்டம்தான், அதே மாதிரி படிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதை படிக்கிறத விட நீங்க தென்னிந்திய இலக்கிய வரலாறும் இலக்கணமும் எடுக்கிறது ஒரு பெஸ்டான சாய்ஸ். சரியா? இலக்கணம் நீங்க ஃபுல்லா ஃப்ளூவெண்டா செய்வீங்க என்றால் அது ரெண்டும் எடுத்தே நீங்க எடுக்க. சரிதானே? இப்ப ஈழத்து இலக்கிய வரலாறு படிக்காம நீங்க எடுக்கலும் தமிழ்ல ஒரு எடுக்க. எல்லாம் படிச்சுதான் எடுக்கணும் இல்ல, படிக்காமையும் சிலது ஸ்கிப் பண்ணியும் என்ன செய்யலும் எடுக்க இயலும். இருந்தாலும் ஒரு பயமா என்ன சொல்லிருக்கீங்க? ஓ, பயம்தான். எதிர்பார்க்கிறத படிக்கிறது பயம்தான், இல்லைன்னு சொல்ல இல்ல. எதிர்பார்க்கிறத கூடயா கவனம் செலுத்துங்க. சரியா? அதை விட மத்த பகுதிகளை நோமலா படிங்க, படிக்காமே போகாம படிங்க நோமலா. சரிதானாதான் சொல்றது. இலக்கணம் சாய்ஸ் பண்ணி செய்யறது ஈஸி மீன்ஸ், இலக்கணம் வந்து சாய்ஸ் பண்ணி செய்யறது ஈஸி. ஏன்னா படிச்ச அவ்வளவு விஷயம் தான் பிள்ளையிலே வரப்போகுது. சிறு குறிப்புக்கும் சாய்ஸ் பண்ணுவாங்க. சிறு குறிப்பும் சாய்ஸ் வர அது தெரியும் நம்மளுக்கு என்னென்ன சாய்ஸ் வர மாதிரி சிம்பிளா பார்க்கலாம். அதையும் நீங்க வச்சு இலக்கணம் இட்டாமினா செய்யும் போது சிம்பிளா நீங்க மார்க்ஸ் எடுக்கலும். சரியா? சிம்பிளா என்ன செய்யலும், மார்க்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளும். என் ரிக்வெஸ்ட், அதனால சொன்னேன். இப்ப நானும் உங்களோட ஸ்டேஜை கடந்துதான் வந்திருக்கிறேன். எனக்கும் நான் படிக்கிற காலத்திலையும் இந்த ஈழத்து இலக்கிய வரலாறு வந்து எனக்கு ஒரு கண்ணிலேயே காட்டாத ஒரு பாடம். ஸ்கூல்ல படிச்சு தாரது கூட இல்ல, நாங்க எங்கேயும் படிச்சதும் இல்லை, எப்படி கிளாஸ்ல நான் போனதும் இல்லை. அப்ப அதை அப்படியே விட்டுட்டேன், படிச்சு கூட பார்க்கல, அப்படியே விட்டுட்டு நோட்ஸ் கூட என்னட்டு இல்லை. ஆனா நான் எடுக்க இல்லையா தமிழ்ல? இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தர இல்லையா? இப்ப நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒவ்வொரு ஆக்களோட மைண்ட் செட் வந்து வேற வேற. எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நான் செய்தேன், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். சரியா? அந்த டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், டிசைட் பண்ணி படிச்சு கொள்ள வேணும். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கு. எது ஈஸி எது கஷ்டம்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த பகுதிகளை கூட எஃபர்ட் போட்டு படிச்சீங்கன்னா சிம்பிளா பாஸ் பண்ண இயலும். சரிதானே? இப்ப இந்த நான் என்ன சொல்றேன்டா, அந்த எஸ் லெவல் சி லெவல்ல ஆகலோவா நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சிம்பிளா ஏக்கு வரையலும். சரி? சிம்பிளா என்ன செய்யலும்,
ஏக்கு வரையிலும். ஓகே. நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களா? நான் ஐசிடி, ஜியோகிரபி, தமிழ் எடுத்தேன். எனக்கு 3லையுமே தான். தமிழ்லேயே தான், எனக்கு ஜியோகிரபிலையுமே தான், ஐசிடிலையுமே தான். 1.95 செட் ஸ்கோர் வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் நான் பண்ண இல்லை, எல்லாம் இறைவன் செயல். கொஞ்சம் மெயினான இப்படிதானே நான் சொல்றேன் தானே, நான் படிச்ச மெத்தட்டை தான் பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லெக்சர் மெத்தட்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண போனேன் என்றால் நீங்க எதுவுமே விளங்கி கொள்ள மாட்டீங்க. நான் எப்படி படித்தேன், எனக்கு என்ன மாதிரி விளங்கிச்சு, என்ன மாதிரி நான் படிச்சு எடுத்தேன், அதே மெத்தட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எடுக்கணும். என்கிட்ட இருந்து நீங்க அந்த விஷயங்களை கெதர் பண்ணி உங்களுக்கு அதுல என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா சிம்பிளா நீங்களும் எடுக்கலும். சரிதானே? இன்னொன்னு சொன்னேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் தமிழ் பாடத்துல நான் படிக்கும் போதே இல்லை, இந்த இல்லத்திலக்கிய வரலாறு படிக்கல, அதே மாதிரி அமலநாதிபிரான் அந்த செக்ஷன்ஸ் அது எதுவுமே படிக்கல. நான் அந்த கோயில் திருப்பதிகம், அமலநாதிபிரான், அதே மாதிரி தேம்பாவணி, காரணமாலை அறுதி கூட நான் படிக்க இல்லை. படிக்காமத்தான் நான் எக்ஸாம் செய்தேன், ஃபைனல் சிட் பண்ணேன். வரல எனக்கு டொப்பான ரிசல்ட்ஸ்ல எனக்கு தமிழ் வந்துருந்துச்சு. சரிதானே? அப்ப என்னத்துக்கு இது சொல்றேன்டா, சில பாடங்களை தமிழ் பாடத்துல நீங்க பிடிக்காத பாடங்களை ஸ்கிப் பண்ணி மற்ற பாடங்களை கூட எஃபர்ட் போட்டு படிச்சாலும் வர இயலும், இல்லைன்னு சொல்ல. சரியா? அதே மாதிரி நான் முழுக்க முழுக்க படிச்சது திருக்குறள், கம்பராமாயணம், சிறுகதை, அதே மாதிரி கட்டுரை பகுதிகள், இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை பகுதி, அதே மாதிரி அந்த நாடகம், அந்த மாதிரியான பகுதியில் தான் கூட ஃபோக்கஸ் பண்ணி படிச்சது. சரி, அந்த வெண்மணல் கிராமம் கூட படிச்சது இல்லை. சரிதானே? எங்களோட வீட்டு சிச்சுவேஷன் அப்படி, ஸ்கூல்லையும் சிலபஸ் முடிக்கல, அந்த சிச்சுவேஷனால நான் அப்படி படிச்சேன். அப்படி படிச்சு நான் எடுத்தேன் நல்ல ரிசல்ட்ஸ். அப்படி படிச்சாலும் நீங்களும் என்ன செய்யலும், எடுக்க இயலும். அதோட கூடைய இலக்கணத்துல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தினேன், அதனாலதான் என் ரிசல்ட்ஸ் கூடியா வந்துச்சு. சரி, இலக்கணமும் முக்கியம் பிள்ளை. ஓம். ஐசிடி எப்படி படிச்சீங்க? ஐசிடி இதுலயே பெரிய கஷ்டமான பாடம் என்றால் ஐசிடி பாடம் தான். சரிதானே? ஐசிடி ஃபுல்லா பாஸ் பேப்பர் தான் திரும்ப 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 செய்து பார்த்து படிச்சேன், அதுவும் லாஸ்ட் டைம்ல. சரிதானே? பாடம் மாறுவோமா அப்படின்லாம் யோசிச்ச டைம் நிறைய இருக்கு, ஆனா ஏதோ பரவாயில்லை. ஓகே ஓகே அஸ்ரானா, வெரி குட். என்னையமா ஒரு சாய்ஸ் உங்களுக்கு. ஓகே, கட்டுரை பகுதி விளங்குது இல்ல? சரியா? ஓகே. ஓ, அதே போல நாங்களும் படிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் வரும் தானே மிஸ்ன்னு கேக்குறீங்க. ஓ, நான் படிச்ச மாதிரி நீங்க படிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் எப்படி படித்தேன்னு சொன்னேன், அதுல கூடயா ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கிறது மாதிரி ட்ரை பண்ணணும். சும்மா இப்ப கம்பராமாயணம், திருக்குறள் எடுக்க சொல்லிட்டா டீச்சர் அதை மட்டும் தான் படிச்சான்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு குறைய மார்க்ஸ் எடுத்துட்டு வரீங்க. நான் அது படிச்சேன்னா அதுல ஃபுல்லா படிப்பேன். 20 மார்க்ஸ்னா 20க்கும் 20 மார்க்ஸ் போடுற மாதிரி தான் ஏண்ட விடையமைப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், எழுதி பழக வேணும். ஓ, யூனிவர்சிட்டியும் போனேன். ஐசிடி கிளாஸ் செய்யலையான்னு கேக்குறீங்க. ஐசிடி கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் இல்லை, அவ்வளோத்துக்குன்னு இல்லை. வேணாம், அந்த ஐசிடியை விடுங்களேன். என்னத்துக்கு? இந்த முறை கட்டுற பகுதியில கூடியா எதிர்பார்க்கிற வராத பகுதி. ஓ, கட்டுரை பகுதியில இந்த முறை கூடியா எதிர்பார்க்கிறது இலங்கை ஆற்றுப்படை, சம்பாசனையோர்களை தான் வரும். அதாவது 2025க்கு என்னண்டாமா கவிதை பகுதி வந்துட்டு, அப்போ உங்களுக்கு இந்த முறை ஷூரா சொல்லும் கட்டுரை பகுதி தான் வரும். சரி, அப்ப கட்டுரை பகுதியை கொஞ்சம் கூடியா கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயா யாரும் எதிர்பார்க்கை படிக்கிற மெத்தட் சொல்லி தர மாட்டாங்க. சரி, அப்ப நான் வேற யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த டைம்ல இப்படியான ஒரு சான்சஸ் கிடைக்க இல்லை. அப்ப நாங்க அந்த சான்சஸ பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நான் சொல்றேன். இல்லாட்டி இதை எனக்கு செய்யலும், எதிர்பார்க்கி செமினார் 2000 பே பண்ணி இதுவும் செய்யலும் ஏழும் என்னால. நான் அப்படி செய்யலையே, ஃப்ரீயா தான் செய்யறேன். சரி,
அது எந்த பிரச்சனையும் இல்லை. 4 பேர் நல்லா இருந்தா அந்த நன்மை நம்மளுக்கு போதும். சரி, இந்த முறை கட்டுரை தான் கட்டாயம் வரும். ஏன்னா கவிதை பெரிய கேள்வி வந்துட்டு, அப்ப இந்த முறை கட்டுரை வரும். கட்டுரை வழியா பார்த்துட்டு போங்க. சரியா? அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற பகுதியில பிள்ளைகளே மணிமேகலை வந்துட்டு சிறுகுறிப்புக்கு. அப்ப இந்த முறை சிலப்பதிகாரம் வரும். சரியா? திருக்குறள் செஞ்சனே, சனிக்கிழமை சொன்னனே. திருக்குறள்ல சிற்றினம் சேராமை, காலமறிதல், தெரிந்து வினையாடல், தெரிந்து தெளிதல். கம்பராமாயணத்துல வந்துமா பெரிய கேள்வியா என்ன தெரியுமா வரும்? பெரிய கேள்வியா வாரத்துக்கு சான்சஸ் இருக்கிற பகுதி 45ல இருந்து அந்த 72க்குள்ள வார பகுதி. அதுல அந்த 2025க்கு வந்த பகுதியை வெட்டிட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் வரும். சரியா? 45, அதாவது 13 சிலபஸ்களை தான் வரும். மேபி சில வேளைகளில் 1ல இருந்து 23 வரையான பாடல்கள் வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? 43ல இருந்து 72 வரைக்கும்னா அந்த 4th டேர்ம்ல உள்ளது சொல்றேன். 43ல இருந்து 72 4th டேர்ம். அது 4th டேர்ம்ல தான். அது இன்னும் நான் படிப்பிக்கல உங்களுக்கு. 42 44ல இருந்து இது மட்டும் அதை நான் படிப்பிப்பேன். சரியா? கம்பராமாயணமும். டீச்சர், அப்ப இடையில உள்ளது வராதா? அது படிக்க தேவையில்லையா? இடையில உள்ளதுண்டா அந்த 2025க்கு வந்தது கொஞ்சம் விட்டுட்டு பாருங்க. சரி, அந்த பகுதியை கொஞ்சம் விட்டுட்டு பாருங்க. ஏனால் உங்களுக்கு நான் வந்தது 2025க்கு வந்தது என்ன தெரியுமா? அந்த ஓஎல் பாட்டு, அதாவது 62ல இருந்து 72 வரையான பாடல்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வந்துருந்துச்சு. சரி, அதுக்கு முதல் இருக்கிற பகுதி தான் வரும் 45ல இருந்து அந்த 60க்குள்ள. மானிடம் தழுவிய கவிஞர் எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறீங்க. மானிடம் அதான் சொன்னேன், 2019, 20, 21 வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அது திரும்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. மானிடம் தழுவிய கவிஞர் வந்து எப்ப வந்துச்சு? சரிங்க, இதுலயே பாப்போமே. இதுலயே பாப்போம். திருக்குறள் எப்படி படிக்கிறது? என்னம்மா? திருக்குறள் எப்படி படிக்கணும்? திருக்குறள் எப்படி படிக்கணும்? அன்னைக்கு வந்த வரையிலையா கிளாஸுக்கு? ஓகேம்மா. மானுடன் தழுவிய கவிஞர் வந்து 2022ல வந்திருக்கு. சரியா? 25ல வர இல்ல, 22ல வந்திருக்கேன்டால் 21, 22, 20, 21, 22 எதிர்பார்க்க இயலும். அதே மாதிரி இந்த தமிழ் தொண்டு அந்த கட்டுரையும் பாருங்க. இலக்கிய விமர்சனமும் இந்த முறையிலையும் இலக்கிய விமர்சனம், இலங்கை ஆற்றுப்படை, சம்பாசனை ஒரு கலை, மானிடன் தழுவிய கவிஞர் அதையும் பாருங்க. ஆனா கூடுதலா வராத பகுதிகள் வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? வெண்மணல் கிராமம் வருமானு கேக்குறீங்க. வெண்மணல் கிராமம் கடைசியா 23க்கு வந்திருக்கு. சரியா? 19 வந்து 3 வருஷம் விட்டு 23க்கு வந்துச்சு. அப்ப அடுத்த 3 வருஷத்தை பாருங்க. 23 நாள் 24, 25, 26 வருமா வராதா? வரலாம். சரியா? வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ரெக்கார்டிங் நான் போடு. சிறுகதையில வந்து 20 வந்தே ஆகுமா? 20 மார்க்ஸ் ஒவ்வொரு வருஷம் வருமா? சிறுகதை பாப்போமே. இல்லைங்களேன், சிறுகதை இங்க பாருங்க. சிறுகதையில எப்படி எப்படி வருதுன்னு பாருங்க. 19, 20, 21, 22. சரியா? 23, 24, 25 ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டுதான் இருக்கு சிறுகதை. ஓமா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டுதான் இருக்கு. இந்த மாதிரி எது எதிர்பார்க்கலாம்? தேர் சிறுகதை எதிர்பார்க்கலாம். தேர் சிறுகதை வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வராததும் வரையிலும். சரியா? எனக்கு வயது 13. அதே மாதிரி இன்னொன்று என்ன? நெருக்கடி. தேர் சிறுகதை வரையிலும். எல்லா சிறுகதையும் வந்துட்டு தானே பிள்ளைகளே? உங்களுக்கு இருக்கிற 5 சிறுகதையும் வந்துட்டு.
அப்ப 5 சிறுகதையும் வந்தா அதுல திரும்ப ரிப்பீட் தான் வரப்போகுது சிறுகதை. அப்ப அதுகளை கொஞ்சம் பார்த்து 20, 21, 22 வந்ததுகளை பார்த்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? மிஸ் நாடகம் வருமா? நாடகம் 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 இந்த முறை வந்துச்சா? 25க்கு வந்துச்சா? இதுல இந்த முறை வந்து தியாகம் சிறுகதை. மிஸ் டீச்சர் நீங்க ஜஹான் சாரோட ஸ்டூடெண்டான்னு கேக்குறீங்க. இல்ல இல்ல, நான் அவரோட ஸ்டூடெண்ட் இல்லையா. நான் யாரோட ஸ்டூடெண்டும் இல்லை, நான் கிளாஸ் போனதும் இல்லை யார்கிட்டையும். சரியா? இப்ப நான் ப்ரௌடா சொல்லுவேன், நான் எந்த கிளாஸும் யார்கிட்டையும் இது வரைக்கும் போனதில்லை. கிரேட் 1ல இருந்து தான் கிரேட் 5ல இருந்து நான் எந்த கிளாஸும் போனதில்லை. சரியா? ஓம். இப்போ திருக்குறளும் எதிர்பார்க்கறது கம்பராமாயணம் சிறுகதை 5 எல்லாம் சேர்ந்து படிச்சா வந்து மத்த எதுவும் படிக்க தேவையில்ல தானே? இல்ல இல்ல, ஏதோ எல்லா சிறுகதையும் கம்பராமாயணம் ஃபுல்லா திருக்குறள் ஃபுல்லா படிச்சுட்டா வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே? அப்போ கம்பராமாயணம் ஃபுல்லா படிச்சு திருக்குறளும் ஃபுல்லா படிச்சு சிறுகதை ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா சிறுகதையும் சிறுகதையும் படிச்சு வச்சுட்டா ஓ ஓ சிறுகதையும் ஃபுல்லா படிச்சு அதோட இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, நாடகம், கட்டுரை அதையும் படிக்க. ஓகே மிஸ். ஏன் அது சொல்றேன்னுடாமா, இப்ப நீங்க ஃபுல்லா திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் படிச்சீங்க என்றால் 2 கேள்வி ஷுவர் எடுக்கலும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி தானே சாய்ஸ் பண்ண போறீங்க. அது வந்து சிறுகதையா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், இல்லாட்டி நாவலா இருக்கலாம், இல்லாட்டி கட்டுரையா இருக்கலாம். இந்த 4 பகுதியில உங்களுக்கு ஈஸியா வர கேள்வியை சாய்ஸ் பண்ணி படிச்சு கொள்வீங்க. அதுல சாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓமா இல்லையா? அப்படி படிச்சா ஓகே. அதுக்குதான் சொல்றேன், மட்டுக்கு மட்டும் படிச்சுட்டு போயும் எழுதையில. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சங்கமருவிய காலம். சரியா? சங்கமருவிய காலம் எதிர்க்கப்படுது என்னண்டா பிள்ளைகளே, நான் அதோட ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுறேன். நிறைய நேரம் எடுக்கும் அது படிப்பிக்க உங்களுக்கு. என்னென்றால் அதோட நான் ரெக்கார்டிங் நான் போட்டு விடுவேன். இந்த கேள்விகள் இருக்குதானே சங்கமருவிய காலத்துல வந்த பாஸ் பேப்பர் கேள்வி, அது பாஸ் பேப்பர் கேள்வி செய்த ரெக்கார்டிங்கும் இருக்கு. அதெல்லாம் நான் சென்ட் பண்ணி விடுறேன். என்னென்றால் இதை நீங்க செய்து பாருங்க. சரியா? இதை நீங்க என்ன செய்து பாருங்க. மோஸ்ட்லி 2015, 17ல வந்த கேள்விகள் அப்படியே வாரத்துக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அதோட பண்புகள், அதோட நூல்கள், அது காவிய காலமா, காவிய சங்கமரிய காலத்துக்கும் சங்க காலத்துக்கும் இடையிலான ஒற்றுமை, அது அப்படிதான் கேள்வி ரிலேட்டடா வருது. அப்ப சங்கமருவிய காலத்துல வந்த கேள்விகளை தொகுத்து ரெக்கார்டிங்க பார்த்த பிறகு நீங்களாவே எழுதி பழகுங்க. அதே மாதிரி பல்லவர் காலத்துக்கும் செய்யுங்க, சோழருக்கும் நாயக்கர் காலத்துக்கும் செய்யுங்க. சரியா? நான் சோழர் காலத்துக்கு ரெக்கார்டிங் இல்ல, நாயக்கர் காலத்துக்கும் ரெக்கார்டிங் இல்ல. அந்த 2 காலத்தையும் நம்ம ரிப்பீட் செய்வோம். சங்கத்துக்கும் சங்கமருவியத்துக்கும் ரெக்கார்டிங் இருக்கு. நான் குரூப்ல பிறகு சென்ட் பண்ணி விடுறேன். சரி, இந்த பிடிஎஃப் வந்து பாசிபிள் பிடிஎஃப் அதையும் சென்ட் பண்றேன். சரியா? வேற எதுவும் கேட்கணுமா? கேட்கணும்டா கேளுங்க. மிஸ் செய்யுள ஃபுல்லா படிச்சா சிறுகதைகள் படிக்க தேவையில்லதான மிஸ். செய்யுள ஃபுல்லா படிச்சா சிறுகதை வந்து படிக்க தேவையில்லதான்டா. செய்யுள் வந்து கணக்கவே, அது படிக்கிறே கஷ்டமே. அதோட சிறுகதைகள் நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்களாமே. ஓ, பல்லவர் காலம் ரெக்கார்டிங்கும் இருக்கு, அதையும் சென்ட் பண்ணி விடுறேன். நாடகம் நான் நாடகத்தை பார்க்கலன்னு இருங்க, நாடகத்தையும் காட்டுறேன்னு உங்களுக்கு. கண்ணால பார்த்தாதான் நீங்க எதையும் நம்புவீங்க. ஓகே. ஓ, உங்கள்கிட்ட வந்து போத்தம் சீட்ஸ் பேப்பர்ஸ் இருக்கா இதுக்கு முன்னாடி உள்ளது? போத்தம் இருக்கு, நம்ம ஒரு தேடி பார்த்து தான் எழுதணும். குரூப்ல போட்டு விடுங்க. ஓகே, இங்க பாருங்க, நாடகத்தை பாருங்க. 2020 வந்திருக்கி, 22 வந்திருக்கி, பிறகு 24 வரை இல்ல. 25 வந்துச்சா? நாடகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? சிறு குறிப்புக்கு வந்த மாதிரி இல்ல மிஸ். இல்லையா? அப்ப வரும். இந்த நாடகம் அந்த பகுதிகள் எல்லாம் என்னண்டா பிள்ளைகளே சிறு குறிப்புக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அப்ப நாடகம் வந்து சின்ன நாடகம் தான், சின்ன விஷயம் தான் இருக்கு. அதை படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த சிறு குறிப்பு செய்யறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சம்டைம் நீங்க படிச்சதை ஒன்று மிஸ் ஆயிட்டு என்றால் வரல என்றால் சிறு குறிப்பு எடுத்து எழுதலும் நீங்க.
சரிதானே? அதே மாதிரி கவிதைகள் என்ற பகுதியையும் படிங்க. ஆனா இந்த முறை கவிதைகள் வந்து பெரிய கேள்வியா வாரத்துக்கு சான்சஸ் குறைய, சிறு குறிப்புக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா பாருங்க, கவிதைகளும் 20, 23, 24, 25 வந்துட்டு பெரிய கவிதையா. சரியா? ஓகே. செய்யுள் எது மிஸ் வரலாம்னு கேக்குறீங்க. செய்யுள்ள வந்து தேம்பாவணி வர இல்ல, காரணமாலை 24 வந்துச்சு. அப்படின்னு பார்த்தா இந்த முறை சிலப்பதிகாரம் வரையிலும், அதோட காரணமாலை, தேம்பாவணி, அமரநாதி பிரான்லாம் வர இல்ல கணக்க நாள். அதை முறுக்க பாருங்க. நாவல் எப்படி மிஸ் படிக்கிறேன்? நாவல்ங்கிறது பிள்ளைகளே பெரிய ஒரு பரப்பு. அந்த விடயத்துக்குரிய வினாக்கள் வந்து நிறைய வரும். அத சமூக பின்னணி, அதே மாதிரி பெண்களான சுதந்திர நிலை, பிற்பட்ட சமூக நிலைன்னு பலதரப்பட்ட கேள்வி இருக்கு நாவல்ல. நாவல் நீங்க படிக்கிறீங்கன்னா ஃபுல்லா கேள்வியை படிக்கணும். அந்த கேள்வி ஃபுல்லா நீங்க எழுதக்கூடிய மாதிரி படிச்சு உதாரணங்களாம் எழுதி பக்காவா இருக்கணும். சும்மா நாவலை படிச்சு கொண்டு போற இல்லை, கேள்வி சரியா இருக்கணும் அதுக்கு. கம்பராமாயணம் திருக்குறளுக்கு ஆன்சர் பண்ற மெத்தட் சொல்லுங்க. கம்பராமாயணத்துக்கு வந்து எப்படி ஆன்சர் எழுதுவீங்க என்றால், நான் அதை பெரிய ஒரு இதொன்று செய்யணும். இப்போ 1 தொடக்கம் 23 வரையான பாடல்கள் வரையாதான் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. சரியா? அதுல முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, பரதண்ட குதிரைப்படையின்ற வர்ணனை என்று கேட்கிறாங்கன்னு வைங்களேன். இது ஒரு 5 மார்க்ஸுக்கு இருக்கு. இதுக்கு நீங்க விளக்க போறீங்க என்றால் ஃபர்ஸ்ட் அறிமுகம் எழுதணும். சரியா? நீங்க பாடல் அடியையும் கொடுக்கலாம். இல்லாது இத்தனையாவது பாடல்ல இருந்து இத்தனையாவது பாடல் வரைக்கும் பரதனது குதிரைப்படையின்ற வர்ணனை குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அவற்றை நோக்குவோமாயின், ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் வரும். சரியா? அவற்றை நோக்குவோம் இல்லாட்டி அவற்றை அவதானிப்போமாயின், குதிரைகள் வந்து காலால் எழுப்புகின்றது பொருள் இருக்குத்தானே, அதை எழுதணும். குதிரைகள் வந்து காலால் எழுப்புகின்ற அந்த தூசி வந்து தேவருலகம் வந்து செல்லுது. அப்புறம் நீந்தி நின்றவை, படுத்து கிடந்தவை எல்லாமே குதிரை தொகுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலடி, சரியா, புறவி ஈட்டமே என்ற ஏதாச்சும் ஒரு பாடலடியை கொடுத்து 3 டொட் வச்சு விடும். 3 டொட் வச்சு இந்த பாடலின் மூலம் இதனை நாம் அறிய முடிகின்றது, இல்லாட்டி இந்த பாடலின் மூலம் குதிரையின் வர்ணனை வந்து கூறப்பட்டிருக்கிறத காண முடிகின்றது அப்படின்னு முடிச்சு விட்டா சரி. இது ஒவ்வொரு கேள்வி அமைப்புக்கும் மாறி மாறி நீங்க விடையளிங்க. சரி, ஓகேவா? ஓ, இந்த பிடிஎஃப் நான் போட்டு விடுறேன். சரியா? பாஸ் பேப்பர் பிடிஎஃப் தான் போட்டு விடுறேன். மிஸ், ஓ, இதே மாதிரி ஜியோகிராஃபி பாடத்துக்கும் எதிர்பார்க்க வினாக்கள் செய்வீங்களா? அதுக்குதான் எப்பயோ செஞ்சுட்டேனே ஜியோகிராஃபிக்கு. நான் இப்பதான் மிஸ் உங்களோட குரூப்ல ஜாயின் ஆவினேன். ஓகே ஓகே, அது பரவாயில்ல. இன்னொருக்கா செய்யறேன். ஜியோகிராஃபி டைம் வந்து ஜியோகிராஃபி செய்யறேனா? ஓகே மிஸ். ராமாயணத்தை கேள்வியிட அமைப்பு தொகுப்பு அனுப்பேலுமா கேக்குறீங்க. அமைப்பு தொகுப்புண்டா என்ன சொல்றீங்க? அந்த 1லேருந்து 23 எதை சொல்லுது? அப்படியா கேக்குறீங்க அஸ்ரானா? ஓகே, அது கைடுகள்ல கிடக்கும், அதை ஒருக்கா பார்த்து அனுப்பி விடுறேன். சரியா? என்ன சஃபீக் சொன்னது எனக்கு விளங்க இல்ல. உதா, கம்பராமாயணம் எழுதும் போது பாடல் வரைக்கும் இந்த முறை படிச்சு போகும்போது அகைன் சொல்றீங்களா? விளங்க இல்ல எனக்கு நீங்க கேட்டது. என்ன காலங்களுக்கு என்ன நோட்ஸ் படிக்க போறீங்க? எந்த புக் படிக்க போறீங்க? நடராச சார். நடராச சார்ட புக் வந்து படிச்சா ஓகே. இது வேற ஒரு புக் நேம் சொல்றீங்களே. ஓகே, கம்பராமாயண அமைப்பு முறை வந்து நான் எல்லாம் வந்து குரூப்ல போடுவேன். சரியா? குரூப்ல ஞாபகப்படுத்தி நான் போடுறேன். சரி,
ஓகே ஓகே, காலங்கள் நோட்ஸும் போடுவேன், கம்பராமாயணமும் போடுவேன். சரியா? என்ன காலங்களை ஃபுல்லா கூட்டிட்டு வேற செய்யலாமான்னு கேக்குறீங்க? காலங்களை விட்டுட்டு வேற எதுவும் செய்யலாமாண்டா கேக்குறீங்கம்மா? ஆனா ஓகே அஸ்ரானா, ஓகே, நான் 10 கேள்வியா தொகுத்து அதை போட்டு விடுறேன். காலங்களை விட்டுட்டு நீங்க வேற கேள்வி செய்ய இயலாது. எப்படி காலங்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சாதானே ஏலும். ஒன்று தென்னிந்திய இலக்கியவளரால ஒரு காலம் செய்யணும், இல்லாட்டி ஈழத்து இலக்கியவளாறு செய்யணும். ஏதாச்சும் ஒரு காலம் செய்யத்தான் வேணும். சிறுகதை வந்து ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தியாகத்தை விடுங்க. சரியா? தியாகத்தை விட்டுட்டு மிச்சத்தை படிங்க. நோமலா 24 வந்ததையும் விடுங்க. சரியா? 2025 24 வந்ததை விட்டு போட்டு நோமலா மிச்சத்தை படிங்க. கூடுதலா அந்த எனக்கு வயது 13 தேர் சிறுகதை அதுகளை கொஞ்சம் கூடுதலா படிங்க. காவியம் என்றால் என்ன என்று கேட்குறீங்க. காவியம் என்று சொல்றது பிள்ளைகளே, ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனை பத்தி பாடுறதுதான் காவியம். சரியா? அவனை புகழ முடியாத ஒரு பெருமை படைச்சவன், இல்லாட்டி புகழப்படுகின்ற ஒருவன், அதாவது தன்னிகர் இல்லாத தலைவன் அல்லது இறைவன். சரி, தலைவனையும் பாடலாம், இறைவனையும் பாடலாம். தலைவன் அல்லது இறைவனை பத்தி பாடுறதுதான் காவியம். தன்னிகர் இல்லாத தலைவன் ஒருவன் வாழ்க்கை வரலாறை பத்தி பாடுறது. கம்பராமாயணம் 12 மார்க்ஸுக்கு எந்த சாங் எதிர்பார்க்கப்படுது? 12 மார்க்ஸ் வந்து அது கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும். சரியா? ஃபுல்லா படிங்க, நான் அதை சொல்லுவேன், குரூப்ல சொல்லுவேன். இது கட்டுரை கவிதையில ரெண்டுலையும் கட்டுரைக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனா ஓகே. ஓகே, ஏன்னா கவிதை வந்து இந்த மாதிரி பெரிய கேள்வியா வாரதுக்கு சான்சஸ் இல்ல குறைய. கட்டுரையை மட்டும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனாலும் ஓகே. சரியா? அது பிரச்சனை இல்லை. கவிதை ப்ரிப்பேர் ஆகலாட்டிங்க. காலங்கள் வந்து திரும்ப செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் பார்த்துட்டு நீங்க அதுலயே கமெண்ட் பண்ணுங்க, திரும்ப செய்ய வேணுமா திரும்ப செய்ய வேணாமா. நான் அதை பார்த்துட்டு நான் திரும்ப செய்யறதா வேணாம்னு சொல்லுவேன். சங்க பாடல்ல எது வரும்? சங்க பாடல்ல வந்து சொல்லிட்டேனே, விளையாடு ஆயமோடு, வாரளம் சேரி, நகுத கணரே, இன்னொன்று என்ன? ஓ, அந்த அந்த பாடல்கள் தான் வரும். கவிதை வந்து 16 மார்க்ஸுக்கு கட்டாயம் வரும். அது அந்த கவிதை இல்லாட்டி உரைநடை பகுதி எழுதுறதெல்லாம் அதுல கவிதை ஒன்று வரும். அது சொல்ல இல்லாது, அது கவிதை ஒன்று வரும். கட்டாயம் கவிதை ஒன்று இல்லாட்டி உரைநடை பகுதி வரும். அதுல நீங்க ஏதாச்சும் உரைநடை பகுதி எடுக்கலாம், இல்லாட்டி கவிதை எடுக்கலாம். ஓகே, ரெக்கார்டிங் தருவேனா? ஓகே, பார்ட் 1ல தான்மா. பார்ட் 1ல நீங்க கவிதையை செய்யறதை விட உரைநடை பகுதி செய்யலாம். ஓகே, 25 மார்க்ஸுக்கு கட்டுரை ஏ எடுக்க பெர்ஃபெக்டா எழுதணுமா? ஓ, பெர்ஃபெக்டா தானே எழுதணும். 25ல கட்டுரை வந்துட்டா கட்டுரை? என்ன கட்டுரை வந்துச்சு? ருஸ்தா என்ன கட்டுரை வந்துச்சுமா 25ல பெரிய கேள்விக்கு? தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை. பெரிய கேள்விக்கு வந்துச்சா? மிஸ் ஓ சரி, மிஸ் உங்களுக்கு வந்து இப்படிதானே வந்துச்சா? தமிழர் கிராமத்தில் நாகரிக வாழ்க்கையா? ஓகே, மறந்துட்டேன் பேப்பரை. இப்ப கட்டுரை வந்துட்டா உங்களுக்கு நாடகம் நாவல்ல இருந்து பாய வரும் பெரிய கேள்வியா. சரியா? கட்டுரையும் கவிதையும் வந்துட்டா நாடகம் நாவல் அந்த செய்யுள் பகுதி அதுல இருந்து பெரிய கேள்வியா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஓ காவியம் நோட்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த நடராசா புக்ல போட்டு விடுறேன் சார்ட புக்ல அதுல பாருங்க. சரியா? சுருக்கம் எழுதுறதுக்கு நான் அமைப்பு சொல்லியிருந்தேன். சுருக்கம் எழுதும் முறைன்ற ஒரு பிடிஎஃப்பும் அனுப்பியிருந்தேன். சரியா? அதுக்கேத்த மாதிரி சுருக்கத்தை எழுதி பழகுங்க. 2027 வச்சுக்கு நாயக்கர் காலம் முடிஞ்சிட்டா? ஓ முடிஞ்சிட்டு. 2027 வச்சுக்கும் நாயக்கர் காலம் படிப்பிச்சுட்டேன். நான் நாயக்கர் காலமும் சோழர் காலமும் திரும்ப ஒருக்கா படிப்பிப்பேன். என்ற ரெக்கார்டிங் இல்லை அதுக்கு. திரும்ப ஒருக்கா படிப்பிப்பேன். அது பிரச்சனை இல்லையா? திரும்ப ஒருக்கா காலங்கள் செய்வேனா? ஓ எனக்கு வயது 13 வந்து சிறு குறிப்புக்கு வந்துட்டு சிறு குறிப்புக்கு வந்தது வந்து பெரிய கேள்வியாக வராது என்ற ரூல்ஸ் இல்லை. சரியா? பெரிய கேள்வியாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சிறு குறிப்பு சிறுகதை வந்து சிம்பிள் சிறுகதை தான், பார்த்துட்டு போகலாம். இப்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போறது வந்து பெரிய கேள்வியா வரலாம், சம்டைம்ஸ் சிறு குறிப்புக்கு வரையும். ஓ தமிழ் ஸ்கீம் ஒன்று இருக்கோ, தமிழ் ஸ்கீம் 2025 இருக்கு, அதையும் அனுப்பிவிடும். சிறு குறிப்பு எப்படி எழுதுறேன்டால் அது நீங்க மத்த சும்மா கேள்வி எழுதுற மாதிரி தானே எழுதுறீங்க. அதுக்கு நெவசெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க மத்த கேள்விகள் எப்படி எழுதுங்களோ அது மாதிரி 10 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். நாவலை ஃபுல்லா படிச்சா அதுக்கு பதிலா வேற கேள்விய செய்யாம விடலுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் ஒரு விஷயம். ஸ்கிரீன்ல பாருங்க. இங்க பாருங்க, 3வது கேள்வி திருக்குறள் வரும். அடுத்தது கம்பராமாயணம். 5வது கேள்வியாக சிறுகதை, நாடகம் அல்லது நாவல். சரியா? சிறுகதை, நாடகம் இல்லாட்டி நாவல். அதே மாதிரி 6வது கேள்வி சோடிய பாருங்க, சிறுகதை, நாடகம், கட்டுரை, கவிதை. 7வது செய்யுள் வினா பகுதி. சரி, அப்ப இந்த நாடகம், நாவல், சிறுகதையெல்லாம் ஒரே கேட்டகரிக்குள்ள இருக்கிற ஆக்கள். இப்ப நாவலை விட்டீங்க என்றால் ஒன்று நாடகம் படிச்சிருக்கணும், சிறுகதை படிச்சிருக்கணும். விளங்குதா? இந்த நாவல் பாருங்க, நாவல் எப்ப வந்திக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நாவல் ஓகே, நாவல், நாடகம் இது. இந்த பாருங்க, நாவல் வந்து 2019 வந்திருக்கி, 2023 தான் வந்திருக்கு போறவு. அப்ப உங்களுக்கு 2019 வந்ததால இந்த முறை நாவல் வாரத்துக்கும் என்ன சான்சஸ் இருக்கி. சரி, அப்படின்னு சொல்லு. 10 மார்க்ஸுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதுமா? ஓகே, நீங்க பெர்ஃபெக்டா அந்த விட சரியா இருக்கின்றால் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு பக்காவா விளக்கம் எழுதியிருந்தால் ஓகே. இல்ல உங்களுக்கு 1-2 மறக்குதுன்றால் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிட்ட, 10 மார்க்ஸ் ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். அண்டா சம்டைம் அந்த உங்களோட ஒரு பாயிண்ட்ஸ் பிள்ளையாண்டா மற்ற பாயிண்ட்ஸுக்கு அதுக்காக மார்க்ஸ் வரும். ஓ நாடகம் வாரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, கட்டுரை வந்திருக்கு, செக் பண்ணேன். ஓகே, நான் அதை பார்க்கல, கட்டுரை நான் பார்க்கல, வந்த மாதிரி தெரியல. கட்டுரை அப்போ இந்த வந்துச்சென்றால் வாரத்துக்கு சான்சஸ் குறையத்தானப்பா. கட்டுரை தமிழர் கிராமத்தில் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை தானே வந்திருக்கி. அது வந்து பாருங்க 2021 வந்தது. 2021 வந்ததுதான் 25க்கு கூடையா வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு 19, 20 அதுல வந்து 22 அதுல வந்தது கூடையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரியா? கட்டுரையில் கட்டுரையும் கவிதையும் வந்துதானே இருக்கு பிள்ளைகளே. 25ல பாருங்க, கட்டுரையும் வந்திருக்கு, கவிதையும் வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே வரையலாம். சிலப்பதிகாரத்தை பாருங்க, 19 வந்திருக்கு, பிறகு 22 வந்திருக்கு, பிறகு 24 வரை இல்ல, 25 வரை இல்ல. மணிமேகலை பாருங்க, 20, 23 வந்துருக்கு, அதே மாதிரி 25 வந்துட்டு. அப்ப இந்த முறை உங்களுக்கு மணிமேகலை வராது, சிலப்பதிகாரம் வரும். அதே மாதிரி காரணமாலை 19, 20, 22, 24, 25 வரை இல்ல, 26 வரலாம். 2 வருஷ கேப்ல இருக்கு. அதே மாதிரி தேம்பாவணியை பாருங்க, 19, 20, 21, 23, 24, 25 இல்ல, 26. சரி, அதே மாதிரி கவிதை பகுதியிலையும் 19 ஈழ நாட்டுக்குறம், 19, 21, 21ல 2 தடவை வந்திருக்கு. சரியா? அது மாதிரி 22 வந்திருக்கு.
22 வந்து 23 வரையில 24 வரையில 25 வந்துச்சு கவிஞன் என்ற கட்டுரை. சரி, கவிதை. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கவிதை வாருது குறைவு. பெரிய கேள்வியா? சரி, சிறு குறிப்புக்கு வாரே குறை. சரியா? ஓகே. பாஸ் பேப்பர் வித் ஸ்கீம் இல்ல, சிலதுக்கு தான் ஸ்கீம் இருக்கி, மற்றதுக்கு இல்ல. நான் இருந்தால் தேடி பார்த்து உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? இப்ப கிளாஸ முடிப்போமா? ஓகே. தேமாவன் 25 வந்துட்டா அப்ப வரா தேமாவன். சரி, 25 பேப்பர் இதுல இல்லையே, அதனால தான் சிலர் 25 வந்துட்டனால இங்க வராது. சரி, அப்ப இன்னொரு லாஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்லு. என்னம்மா? தேம்பாவணி ஒவ்வொரு வருஷமும் பாருது. என்னம்மா தேம்பாவணி? ஒவ்வொரு வருஷமும் பாருது பேப்பர். பாப்பம் தேம்பாவணி எங்க? இந்த அடிக்கு தேம்பாவணி 19, 20, 21, 22 வரையில 23, 23 வந்து 24, 25 வந்திருக்கு. 26 உங்களுக்கு வந்தாலும் வரலாம். சரி, ஒரு வருஷம் விட்டு வந்தாலும் வரலாம். சரி, இப்ப லாஸ்டா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க படிக்க போறது மெயினா, இப்ப நீங்க உங்களுக்கு தமிழ்ல எல்லாத்தையும் போட்டு படிக்க கஷ்டமா இருந்தா, நீங்க எடுத்த பாடம் கஷ்டமான பாடமா இருந்தா, மத்த பாடங்கள் படிங்க. திருக்குறள், கம்பராமாயணம், சிறுகதை, நாடகம், கட்டுரை, அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்தந்த சின்ன சின்ன பகுதிகள், சின்ன சின்ன செய்யுள் பகுதிகளை மெயினா படிச்சுக்கோங்க. அதோட இலக்கணத்தை நல்லா படிங்க. தென்னிந்திய இலக்கிய வரலாறையும் நல்லா படிங்க. உங்களுக்கு ஒரு ஏ என்ற ரிசல்ட்ஸ் வந்து ஃபுல்லா வரும். சரியா? அதை மட்டும் படிச்சாலே ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வரும். ஏனைய பாடங்களையும் படிச்சா, அதாவது ஏனைய ஃபுல்லா பரப்புகளை படிச்சாலும் வரும். ஆனா உங்களுக்கு ஏ ரிசல்ட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு குறைய வரும். சரியா? 75 அந்த விளிம்புல நிப்பீங்க. ஒரு 95க்கு மேல உங்களுக்கு செட் ஸ்கோர், சரி, மார்க்ஸ் வேணுமெண்டா இந்த பகுதியெல்லாம் நல்லா உண்டி படிங்க. சரியா? அதுதான் என்னால சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். சரி, ஓகே பிள்ளைகளே, அப்ப இந்த கிளாஸை முடிப்போம். நான் வந்து நீங்க கேட்ட பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் அங்க குரூப்ல தேடி பார்த்துட்டு போட்டு விடுறேன். ஓகே. Thank you, Miss. Thank you.